மூன் ரன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களோட ஷேகர். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 67 இருக்கும் நம்ம இந்த ஐபிஎல் ப்ரெடிக்ஷன்ல. ஸோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா லக்னோ vs மும்பைல இருந்து வர போதுங்க. ஸோ வந்து மும்பையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் அவங்க வந்து வான்கேட்ல எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில மேட்ச் அவங்க தோத்து இருந்தாலுமே அவங்க ஒரு நல்ல சைடா தான் இருக்கிறாங்க, ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னோ வந்து அங்க போய் வந்து மேட்ச் விளையாட போறாங்க. ஸோ லக்னோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லக்னோ வந்து ஒரு நல்ல மேட்ச் ஜெயிக்கிறாங்க, ஒரு திடீர்னு ஒரு மேட்ச் தோத்துறாங்க, அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லக்னோக்கு வந்து ஒரு பயங்கரமா ஒரு டஃப்பான மேட்ச் இருக்குன்னு நம்ம சொல்லாங்க. ஸோ ஏன்னா வான்கேட்ல போய் அவங்க அவே கேம்ல ஆடிட்டு இருக்காங்க. ஸோ மும்பை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான டீம், லக்னோக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு டஃப்பான மேட்ச் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷனை தாண்டி நம்ம வேல் கிரிக்கெட் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ வந்து லக்னோக்கு வந்து ஒரு டஃப்பான கேம் அப்படின்றதுனால நம்ம வேல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா வான்கேடில் வந்து மும்பை தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ வான்கேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைடு வந்து மும்பையா இருக்கிறாங்க. ஸோ வந்து பயங்கரமாக அங்கே கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நான் காலங்காலமாக விளையாண்டுருக்கனால அவங்களுக்கு ஒரு பழைய பிளேயர்ஸ்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ லக்னோ போய் அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலும் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை தான் இந்த மேட்ச் வந்து வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேட்சை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க.